எல்லா படம் மாதிரி வந்தோம் போனோம்லாம் இல்ல. there is a message. படம் நல்லா இருக்கு, பாசிட்டிவா நல்லா இருக்குங்க. ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம். சினிமா துறையில வரணும்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வரதா முடியுமா, ஏன் இது ஏதாவது சாதிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 32 டிபார்ட்மெண்ட்ஸையும் ஒரே ஒரு ஃபீமேல் டைரக்டர் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அது அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி சொல்லியிருக்காங்க முழுமையா. அவங்களால இப்படி பண்ண முடியுமான்றது ரொம்ப வியப்பா இருந்தது எனக்கு. இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஒரு இந்த படத்தோட முயற்சியே வந்து இட்ஸ் வெரி அப்ரிஷியேட்டபிள். அண்ட் லாவண்யா அவங்க வந்து நாட் ஓன்லி 24 கிராஃப்ட், அதையும் மீறி 32 கிராஃப்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஜிஸ்ட்ரேஷன் டில் டிஸ்ட்ரிபியூஷன், சப்டைட்டில் கூட அவங்க பண்ணியிருக்காங்க. ஈவன் மியூசிக், சாங்ஸ், டப்பிங், இன்னும் என்னென்னு தெரியல. 2 வேலையும் நம்ம சேர்த்து பண்ணும் போதே பெரிய விஷயமா தெரியுது. பட் ஒரு லேடியா இவ்வளோ ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணியிருக்கிறது வந்து இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங், இட்ஸ் அ வெரி ஹியூஜ் திங் அண்ட் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹர். எல்லாருக்கும் இந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு எல்லாமே ஒரு இது கண்டிப்பாக அதில் இருந்துச்சு, நிறைய கருத்துக்கள் இருந்துச்சு. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேர் சோசியல் மீடியாவில் கண்டிப்பாக எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்ட்டு நான் நம்புறேன். படம் பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் இவங்களே பண்ணியிருக்காங்க. நாட் ஓன்லி 24 கிராஃப்ட், அதுக்கும் மேலே 30 மேலே கிராஃப்ட் இவங்களே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுறது, இங்கே ஒரு கிராஃப்டை ஒரு டைரக்ஷன் மட்டும் பண்ணுறதே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. பட் இவங்க எப்படி இவ்வளோத்தையும் பண்ணியிருக்காங்க. ஸோ அமேசிங். ஸோ எனக்கு ரொம்ப இன்ஸ்பயரா இருக்கு ஆக்சுவலி. இவ்வளோ கிராஃப்டும் எடிட்டிங்லேருந்து சினிமாட்டோகிராஃபிலேருந்து ஆக்டிங் வைஸ் எல்லாமே இவங்களே பண்ணியிருக்காங்க. லாவணி மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க படம். ஏன்னா வந்து அவங்க ஒரு ஆளா டைரக்ஷன், ஸ்கிரிப்ட், ஸ்கிரீன் பிளே எல்லாமே அவங்க ஒரு ஆளா பண்றது வந்து மிகப்பெரிய கஷ்டம். ஆனா ஒரு ஆளா பண்ணியிருக்காங்க லாவணி மேடம். அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். லாகிங்லாம் கிடையாது, எதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது படம். பாத்தீங்கன்னா அது அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி சொல்லியிருக்காங்க முழுமையா. ஆமா, படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. டைரக்டர் எஸ் லாவண்யா வந்து டைரக்ஷன் மட்டும் இல்லாம 31 கிராஃப்ட்ஸ் எல்லாமே அவங்களே பண்ணிருக்காங்க. டப்பிங், மியூசிக், கம்போசிங், சிங்கிங் எல்லாமே பண்ணிருக்காங்க. ஒருத்தவங்களால இப்படி பண்ண முடியுமான்றது ரொம்ப வியப்பா இருந்தது எனக்கு. 10 அவார்ட் வாங்கியிருக்காங்க, நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல்ல வாங்கியிருக்காங்க. 32 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு சிங்கிள் உமனால சாதிக்க முடியும்னா சாதிக்க முடியும் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. இதுக்காக அவங்க எவ்வளவு சகல்பட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணவே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். நாங்க ஏரியாவும் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஆர்டிஸ்டாவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. அது நிஜமா சொல்ல முடியாத ஒரு வார்த்தைகள். படம் நல்லாவே இருக்கு. பேய் கொட்டு படம் பேரு நல்லாவே இருக்கு. ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம், கிட்ஸோட வந்து தாராளமாவே பார்க்கலாம். பேய் ஹாரர் ஃபிலிம் எதுவுமே கிடையாது. அங்கங்க கொஞ்சம் ஹாரர் ஃபிலிம் பிஜிஎம் இருந்தாலும் அது வந்து பேய் படம் எதுவுமே கிடையாது. ஒரு மாதிரி நல்லா ஃபீல் குட் மூவியா தான் இருக்கு. ஃபேமிலியோட தாராளமா வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, பாசிட்டிவா நல்லா இருக்குங்க. என்னோட பாயிண்ட் பார்த்தா அவங்க ஒரு லேடியாவில் பண்ணதுனால எனக்கு அது பிடிச்சிருந்தது. அது வரி பார்த்தீங்கன்னா அதான் ஒரு பொண்ணுங்க ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் கேட்கறாங்களே, அதை பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. 32 டிபார்ட்மெண்ட்ஸையும் ஒரே ஒரு ஃபீமேல் டைரக்டர் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஃபீமேல் டைரக்டர்னு சொன்னா அவங்களுக்கு கோவம் வரும். மெயினான விஷயம் படத்துல என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எதுக்காக ஃபீமேல் நான் மென்ஷன் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம். குழந்தை அதான் சொல்றேன், ஃபேமிலியோட குழந்தைங்கல இருந்து எல்லாமே போகலாம். ஸோ நான் எல்லாருமே போகலாம். 10 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் இந்த படம் பார்த்துருக்கு. அது நீங்க படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க. நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. நான் பேயாவும் நடிக்கல, நானாயும் நடிக்கல, மனுஷனா நடிச்சிருக்கேன். பேயா நடிச்சவங்க ஃபுல்லா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க மேடம் டைரக்டர். ஓகேங்களா? சோ இதான் விஷயம். இந்த படத்துல வந்து ஜஸ்ட் லைக் தட் எல்லா படம் மாதிரி வந்தோம் போனோம்லாம் இல்ல. there is a message you can carry throughout your life. ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து வெளியே சொல்லணும், நிறைய இடத்துல சொல்லணும். அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது படம். ஸோ படம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆஸ் அ மெசேஜ் ஆக்சுவலி. ஸோ இதில் என்ன ஃபீல்டில் என்ன நடந்துட்டு இருக்கு, ஒரு ஃபீல்ட்லேயும் ஒரு கேர்ள்ஸ்க்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, ஸோ அவங்க அந்த இஷ்யூஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்களே மியூசிக் பண்ணியிருக்காங்க, கம்போஸ் பண்ணியிருக்காங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது இப்போவும் இருக்கு. இப்போ இந்த ஜென்ரேஷன்ல இருக்கு. அதை வந்து முழுமையாக ஒழிக்கணும். அதை வந்து உங்கள் கையில் தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா பட வயசுல பார்த்தீங்கன்னா வாய்ஸு, டைலாக்ஸு, சவுண்ட் வைஸு, டைலாக் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு படம். என்ன ஒன்று கேமராயும் எடிட்டிங்கும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஆக்ட்ரஸ் தீபா அக்கா நல்லா பண்ணியிருக்காங்க, சொல்ல மறந்துட்டேன். நல்லா அவங்களோட டைலாகும் வாய்ஸ், காமெடி வைஸ் எல்லாமே செமையாக இருக்கு. சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க.
இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு வந்து எல்லாராலையுமே சாதிக்க முடியுன்ற ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஆஸ் எ லாயரா வந்து பேட்டன் ரைட்ஸ் காப்பி ரைட்ஸ் பத்தி ஒரு மெசேஜ் இருக்கு. இதுல எல்லாரும் வந்து பாருங்க, குடும்பத்தோட வந்து பார்க்கலாம், குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாரும் பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. தீபக்கா நல்லா பண்ணியிருக்காங்க. மேம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. டபுள் ரோல் பண்ணியிருக்காங்க. இதுல ஹாரர் பேஸ்டு மூவி, சோஷியல் அவேர்னஸ். நம்ம கஷ்டப்பட்டது ஒரு இதை வந்து வேற ஒருத்தவங்க எடுத்து காசு ஆக்கிக்கிறாங்க. அதுதான் இந்த படத்தோட இது வந்து முக்கியமாவே வந்திருக்கு. ஹாரர், நிறைய காமெடி இருக்கு, சிரிக்கலாம், ஃபேமிலியோட வந்து பாருங்க. மேம் இவ்வளவு தூரம் தனியா நின்று ஒரு பொண்ணா இருந்து எல்லாமே பண்ணிருக்காங்க தனியா. அதுக்கு வந்து மேம் கொஞ்சம் கன்ஃபார்ம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். யாராலும் இது பண்ண முடியாது தனியா இருந்து. அவங்க கண்டிப்பா தாராளம் பண்ணிருக்காங்க. பெரிய தீபா அதான் அந்த காமெடி தீபா அவங்க போர்ஷன் கரெக்டா பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்தப்போ ஒரு நேச்சுரலா இருந்தது அவங்க ஆக்டிங், அது நல்லா இருந்தது. ஆக்சுவலி இது காமெடி பிளஸ் ஹாரரா இருக்கு, காமெடியா இருக்கு. ஆனா பேய் கொட்டுறது பாத்தீங்கன்னா அந்த நேம்க்கு ஏத்த மாதிரி ஏன் கொட்டுறாங்க ஆக்சுவலி ஒரு ரீசன் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா புரியும். நெக்ஸ்ட் காமெடி அண்ட் ஹாரர் அப்பப்போ உங்களுக்கு ஃபன்னா இருக்கும், ஜாலி. ஒரு சில இடத்துல உங்களுக்கு மேக்கப்னால கொஞ்சம் மேக்கப் நல்லா இருக்கு, ஸோ அவருக்கு கொஞ்சம் பயம் வரும். கண்டிப்பா நீங்க கேட்ட கேள்வி சூப்பர் கேள்வினா, கண்டிப்பா ஏன் குழந்தையோட பார்க்க முடியும்னா, ரொம்ப பெரிய ஹாரரும் ஒரு பயமும் கிடையாது. ஒரு நல்ல ஒரு காமெடியா சிரிக்க இருக்கும். சொசைட்டில நடக்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு இதுதான், நான் வந்து சினிமா துறையில வரணும்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வரதா முடியுமா, ஏன் இது யாராவது வந்து சாதிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டான மூவி ஆக்சுவலி. ஏன்னா அவங்க தனியா பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்ல நம்ம 5-6 ஆள் போட்டிருப்போம், பட் இவங்களே தனியா எல்லாமே பண்ணிக்காங்க. so amazing to see. ஃபேமிலி ஓரியன்டட் ஃபிலிம் ரொம்ப நல்லா இருக்கு, வித் மெசேஜ் அண்ட் சப்ஜெக்ட் சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஸோ மச். March 21 ரிலீஸ், எல்லாரும் குடும்பத்தோட வந்து பாருங்க. சாங்ஸ்ல ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க ரொம்ப நல்லா பாடி இருக்காங்க, அவங்களே பாடி இருக்காங்க, கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் காட்டி இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஆனாலும் மனுஷன் அந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் கடவுள் மேல வச்ச ஒரு பயமும் பேய் மேல வச்ச பயமும் சக மனுஷங்க மேல தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருந்தாங்கன்னா நிச்சயமா எல்லாரும் பெரிய லெவல்ல சாதிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சினிமா துறையில வந்து பெண்களால எவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க அதனால சொல்லியிருக்காங்க. ஏன்னா யாராலும் சொல்ல முடியாது வெளியே. மேம் வந்து சொல்லியிருக்காங்க ஃபேமிலியா தாராளமா வந்து பார்க்கலாம், கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து தாராளமா பார்க்கலாம். நிச்சயமா. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டத்தை சேர்க்கணும்னு வச்சுங்களேன், ஒண்ணு கடவுள் பேரை சொல்லி சேர்க்கணும், இல்லைன்னா மனுஷனோட பயத்தை சொல்லி சேர்க்கணும், ஓகேங்களா, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜாதி பேரை சொல்லி சேர்க்கணும். அப்படி கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா பேய் பேரை சொல்லி ஒரு நல்ல விஷயத்துக்காக பேயை யூஸ் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?